பாருங்க அவன் என்ன திறான் தெரியுமா? நல்ல நல்ல வாழை மீன்ல சதையாகும் தின்னாரு. நல்ல சதை வாழை மீனோட சதையாகும். காட்டு முறுக்க அந்த அந்த சதையை காட்டி கொடு. அப்ப என் கையிலே வச்ச வாழை மீனோட சதையாகும். இந்த சதையை தான் அவரு நான் எடுத்து வச்சு தின்னு. பூனையா இது அணிலான்னு தெரியல. களவு வீட்டுல வந்து என்ன தெரியுமா, அடுக்கலையில போயிட்டு பொரிச்ச மீன் வச்சிருக்கிற அந்த சட்டியை தள்ளி போட்டு மூடியை தள்ளி போட்டுட்டு இவரு பொரிச்ச மீன் களவு. பெரிய கையாங்க பார்க்க தான் நான் குழந்தை மாதிரி இருக்கான். கள்ளன் இவரு பேர் வச்சிருக்கேன் கள்ளன். என்ன கள்ள இது கள்ளணி கள்ளணி என்ன பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாத்துருங்க. பத்தியா பெரிய கேடினா பெரிய கேடி நல்லா மாமி செஞ்சா விடுவோம். ஆனா இதுக்கு ஒரு பியாத்தியை நான் வளர்த்து வச்சிருக்கேன். எங்க வீட்டுல ஒரு நாய் கிடக்கு, அது சுத்த அசையும். இது நேர் ஆப்போசிட். நாய் வந்து வெஜ் சைடு, நாய் இல்ல பிளாக்கி பிளாக்கி, ஜிட்டா வந்து அசைவம் அசைவம் சைடு. என்ன தீத்தி நல்லா சாப்பிடலாம் கிட்ட தின்னதை பத்தியல கண்ணுக்கு விடாது ஃபுல்லா இல்லையா. கிருமிக்கு களவு களவு கூடுதல் களவு. ஆனா களவாண்டம் தின்னு விடும், அதான் பிரச்சனை. இப்ப எங்க இருக்கான்னு கேட்டேன். இப்ப நான் வந்த உடனே கேட்பேன், சிட்டு எங்க அடுக்கலையில பாருங்கன்னு சொல்லுவான். அடுக்கலையை பார்த்தா அடுக்கலையில தான் இருப்பாரு. ஆனா அடுக்கலையில எல்லாம் மூடி இருக்கனால அவனுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு தேடிட்டு நடப்பான். கள்ளம், பெரிய கள்ளம். சரி பாய்.